அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களோட போயிட்டே இருக்குது. இது கம்ப்ளீட் ப்ராசஸை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் முந்தின வீடியோவில். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்லைடிங் சிஸ்டம் டோட்டல் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNAU கவுன்சிலிங் சிஸ்டத்தில் அந்த ப்ராசஸ் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங். அது ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணிட்டோம், ஓகேங்களா? அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேர். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, கரெக்டாக? இந்த கவுன்சிலிங்கிற வார்த்தைக்கு வந்து 2 ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுது. ஒன்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கு முன்னால் சீட் அலாட்மெண்ட்டு, ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டு, கரெக்டாக? இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. அடுத்து ஃபீஸும், அதுக்கு அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே பே பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டு, அதுதான் நடந்திருக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. சப்போஸ் அதில் கிடச்சிருந்தவங்களுக்கு சீட் அலாட்டட், அடுத்த ஸ்டேஜ் பாருங்களேன். சீட் அலாட்டட் அப்படின்னா எஸ் ஓகே, சீட்டு உங்களுக்கு கிடச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணணும். எப்போ பண்ணியிருப்பீங்க இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்னு, இப்போ ஃபஸ்ட்டு சிவி முடிச்சிங்க இல்லையா? அதுதான் இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்றது CV 1. ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு சீட்டு அலாட்மெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால், அந்த சீட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால், ஓகேனா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருப்பீங்க. ப்ளஸ் அந்த சீட்டு ஓகேன்னு சொன்னால் ஃபீஸு கட்டலாம். இப்போ கட்டலை அப்படின்னு சொன்னால் கூட அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். பட் சீட்டு ஃபைனல் பண்ணியிருப்பீங்க. அடுத்த ஸ்டேஜ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு லெட்டர். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா, அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா, அதான் இந்த 20,000 ஃபீஸு. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதை பிரிண்ட் எடுத்துக்கங்க, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து ரிப்போர்ட்டிங் டு அந்த கன்சர்ன் காலேஜ், அந்த காலேஜுக்கு போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இது சிங்கிள் டைம் எல்லாம் ஒரே ப்ராசஸ் முடிஞ்சுது, ஃபஸ்ட் டைமாக நாங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் ப்ராசஸ்ஸு. ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டில் நான் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், நான் அடுத்த காலேஜ் வேணும் அப்படின்றது என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரிஃபரன்ஸு எப்போதுமே ஸ்லைடிங்னால் டாப்பில் தான் போகும், அது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அது எஸ்ன்னு சொன்னால் அங்கே போயிடுச்சு. நோன்னு பாருங்களேன், ஃபஸ்ட் அலாட்மெண்ட் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ என்ன ஆகுது, ஆப்டர் ஸ்லைடிங் ஃபார் நெக்ஸ்ட் சாய்ஸு. இந்த ஸ்லைடிங் ஆப்ஷனும் அப்போ தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஃபஸ்ட்டு சிவியும் பொழுது. அதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டைம் ஒரு சீட் அலாட்மெண்ட்டு ஆன்லைன்லேயே நடக்கும். அதுதான் அந்த சிவி வெரிஃபிகேஷன். நீங்கள் போகும் பாருங்களேன், செகண்ட் சிவி வெரிஃபிகேஷன். சீட் அலாட் ஆகிடுச்சு, செகண்ட் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் ஆகிடுச்சு, அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் எஸ்ன்னா திருப்பி அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 ப்ராசஸ், அதாவது செகண்ட் ஸ்டேஜ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா? அது அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு, ரிப்போர்ட்டிங், அது அங்கே போய்டும். சப்போஸ் ஸ்லைடிங், இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்லைடிங், தேர்டு ஸ்லைடிங்லாம் கேட்குறீங்க, அந்த மாதிரி கிடையாது. அந்த ஸ்லைடிங்கிறது ஒன்று தான். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னாவே அது அடுத்த ப்ராசஸ் எப்போ முடியுதோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸ்லைடிங் சிஸ்டம் வில் கண்டினியூ அன்டில் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட், அது வரைக்கும் போகும். இப்போ நான் வந்து செகண்ட் சீட் அலாட்மெண்ட் வரைக்கும் கொடுத்துருக்குறேன். இப்போ தேர்டு உங்களுக்கு முடிஞ்சது இல்லையா, நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 கூட வந்தாச்சு. ஸோ இப்போ 3னா இங்கே வந்து தேர்டு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், ஒரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3ன்னு போயிருக்கு. சப்போஸ் இது இல்லை, நம்ம இது பண்ணுறோன்னு வச்சுங்களேன், சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த தேர்டு அலாட்மெண்ட் முடிஞ்சதுனால தான் தேர்டு சிவி வந்துச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது மாதிரி ஃபோர்த்து அலாட்மெண்ட்டுன்னு வந்துச்சுன்னா, இது வரைக்கும் அந்த ரேங்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ரேங்க் ரேஞ்சு, 2வது டைமாக ரேங்க் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த 3வது கவுன்சிலிங் வந்துச்சு, 3வது சிவி. அடுத்தது ரேங்க் ரிலீஸ் வந்தால் அடுத்த சிவிக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ இந்த ரேங்க் ரேஞ்சு போன வரைக்கும் ஃபில் ஆகலை சீட்டு அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்த ரேங்க் என்ன கூப்பிடுவாங்க, அதாவது வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிற ரேங்கை கூப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக ஸ்லைடிங் சிஸ்டம்னு சொல்ல தேவையில்லை, அது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லைடிங் போகிறீங்களா இல்லை இந்த காலேஜ் ஓகேன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அது ஓகே நாட் ஓகேன்றதை சொல்லலாம். இது தாங்க ஸ்லைடிங் ப்ராசஸ்ஸு. இது வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாமல், இதில் ஏதாவது உங்கள் மாற்றங்கள் இருந்தால் சொல்லுங்கள், தயவுசெய்து கமெண்ட்ஸ் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். அட் த சேம் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை பை.